மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திரு நாராயணன் திருப்பதி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சிம்பிளா முடிச்சிடும். இன்னைக்கு எதை நோக்கி கொண்டு போகுதுன்னே தெரியாதுல்ல. இது நீங்க அக்கறைப்படுறது போல இட் கேன் லீட் டு இன்டர்ப்ளே ஆஃப் செவரல் ஃபோர்ஸஸ். நாடு இண்டிபெண்டன்ஸ் டேவை எதிர்நோக்கி இருக்கு. ஒரு குழப்பம் வரலாம், அனார்கி வரலாம், எல்லா ஆபத்தும் இருக்கு. அதனால தான் மத்திய அரசு இவ்வளோ இறங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு படி இறங்கி வந்துன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு, சுபம்னு முடிச்சிடலாம். முதல்ல மத்திய அரசு இறங்கி வந்ததுன்னு சொல்றதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏனென்று சொன்னால் மத்திய அரசு ஒருவேளை இந்த விவகாரத்துல நடவடிக்கை எடுக்காம லீக் ஆனது சரிதான்னு சொல்லியிருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனால் லீக் ஆனது தவறு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை சிறையில தள்ளி இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறது. மறுதேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விரைவாக ஒரு மறுதேர்வு ஃபுல் ப்ரூஃபா எந்த பிரச்சனையும் நடத்தப்பட்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நீதியை கிடைக்க செய்திருக்கிறது. கொண்டாட முடியும். ஏர்போர்ஸ் எல்லாம் வச்சு, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு, ஐபி எல்லாம் வச்சு ஒரு தேர்வு நடத்துறதுக்கு இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸை காட்டலையா? அது எப்படி வெற்றின்னு கொண்டாடுறீங்க? அதுதான் நான் சொன்னேன். ஒரு மறு தேர்வை உடனடியாக இப்போ நாம தமிழ்நாட்டுல பார்த்தோம். ஒரு சில தேர்வுகள் எல்லாம் ஒரு வருஷம் நடக்காத இருக்குது. ஏன்னா அந்த மறுதேர்வு நடக்கணும், ஃபுல் ப்ரூஃபா நடக்கணும்னு சொன்னா ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அது இல்லாத ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே ஒரு மறுதேர்வை வெற்றிகரமாக நாடு முழுவதும் நடத்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுங்க. நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுனால எப்படி வேணாலும் செய்யலாம், பட் அது வேற. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான தேர்வை நம்ம நடத்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்து மீண்டும் அதை சரி செய்திருக்கிறோம். we have to learn from mistakes என்பதை உணர்ந்து இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆனா இப்போ ஏதோ இவங்க இறங்கி வந்துட்டாங்க. இன்னும் பிரதமர் தொடர்ந்து 13 வருடங்களாக நாட்டு மக்களிடையே தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதே மாதிரிதான் நேற்றும் பேசியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான நடுராத்திரியில ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஒரு பிரதமர் வீடியோ போட்டு பார்த்திருப்போமா? இது இந்த போராட்டங்களுடைய வெற்றி, அதோடைய விளைவு அப்படின்னு பார்க்க முடியும். பிரதமர் 11:30 மணிக்கு பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? இல்ல சார், இதுக்கு நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. இவ்வளவு ப்ரொடெஸ்ட் எரப்ட் ஆகல அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்க மாட்டீங்க. திடீர்னு இன்னைக்கு அமைச்சரவை கூடி இருக்காது. ஜனநாயக ரீதியில ஜந்தர் மந்தர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம அனுமதித்தோம். அது ஜனநாயகத்திற்காக இந்த அரசாங்கம் எப்படி செவிசாய்கிறது. சரி, நீங்க இவ்வளவு செஞ்சாலுமே உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்க போராடுங்கன்னு சொன்னோம். ஆனா அது வயலண்டா வன்முறையா திரும்பும் பொழுது அதற்குண்டான நடவடிக்கையை காவல்துறை எடுத்தது அப்படின்றத புரிஞ்சு. நீங்க எல்லாம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள்னு அதை மாணவர்கள்னு சுருக்கி அதை சொல்றாங்க. ஆனா எத்தனை காவல்துறை அதிகாரிகள், அதுல குறிப்பாக ஒரு உதவி ஆணையர், நம்முடைய நாட்டுல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பை தடுத்து நிறுத்திய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கடுமையாக அந்த கூட்டத்துல சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். பல உயிர்களை காப்பாற்றிய, வெடிகுண்டை செயலிழக்க செய்த ஒரு அதிகாரி அவரை தாக்கி இருக்கிறார்கள். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், உயிரை பணயம் வைத்து போன செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அதை பத்தி ஏன் காங்கிரஸ் பேச மாட்டேங்குது? இனியன் இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இங்க அடாவடித்தனமும் இங்க நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. பாலியல் செயல்களை குறிக்கிற மாதிரியான அருவருப்பான விஷயங்கள், பிறப்புறுப்புகளை வெளிக்காட்டுவது, இப்படி ஒரு வல்காரிட்டி, அப்சினிட்டி, தேசத்துக்கு எதிரான குரல்கள் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கே. அதெல்லாம் காங்கிரஸ் துணை ஏன் அதை கண்டிக்கிறது இல்ல? வலிமையா கண்டிக்கல. சொல்றேன், 2 பேர் சார். ஒன்னு போராட்டக்காரர்கள், இன்னொன்னு அரசு, தி ஸ்டேட். இங்க 2 பேர்ல யாரு மிகவும் அதிகாரம் மிக்கவங்க, யார் மோஸ்ட் பவர்ஃபுல்னா ஸ்டேட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். அது கிட்ட இருக்கிற மிஷினரி, அது கிட்ட இருக்கின்ற வெப்பன்ஸ் எல்லாமே அதிகாரம் மிக்கது. நீங்க அவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்ல தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவியினுடைய அப்பாவை போய் நீங்க தாக்குறீங்கன்னா உங்களோட காவல்துறை, அப்போ மத்த மக்கள் அங்க இருக்கிற மற்ற மக்கள் அதை கொந்தளிப்பாங்கல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே. அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணிக்கு தான் போனாங்க. அந்த பேரணி நடந்துடக்கூடாதுன்னு நீங்க உள்ள காவல்துறை அரச வன்முறையை கண்டிக்கணும். ரொம்ப மோசமானது. பெல்லட் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அதே போல nobody has the right to attack the police. அது it will break law and order.
இல்ல அஃப்கோர்ஸ் அதுல லா அண்ட் ஆர்டர் பிரேக் ஆயிருக்குன்றது நான் மறுக்கல. ஆனா அது ரிட்டாலியேஷன்ல தான் வருதுன்ற. நீங்க இங்கன்னு இல்ல, எந்த கலவரத்துடைய இது எப்படி கண்டிக்கத்தக்கதோ அதுவும் கண்டிக்கத்தக்கது. நம்ம அதை கண்டனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு இருக்காது. இல்ல பாஜக என்ன ட்ரை பண்ணுதுன்னா அதை ஜெனரலைஸ் பண்ண பாக்குது. அது இங்க நோக்கம் அல்ல. இங்க வந்து 4 பேர் ரியாக்ட் பண்ணது வந்து நீங்க ஜெனரலைஸ் பண்ணி அதுதான் ஒட்டுமொத்த போராட்டத்துடைய நோக்கம்னு சொல்ல வந்தீங்கன்னா அதை நான் எதிர்ப்பேன். அப்படி முத்திர குத்த கூடாதுங்க. டேக் யுவர் பாயிண்ட். மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.